இந்த ஹோல் திங்லயுமே ஒருத்தன் ஜோக்கராக்கப்படுகிறான். அது வந்து கடைசியா சொல்றேன், ஒருத்தன் ஜோக்கராக்கப்படுகிறான் அப்படின்னு சொல்றாருல்ல, அது வேற யாரும் கிடையாது, நீங்க தான். இந்த வீடியோல பார்க்க உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னால ஒரு தம்ப்நெயில் வச்சிருப்பாரு. அந்த தம்ப்நெயில் அதுக்கப்புறம் தூக்கிட்டு வேற தம்ப்நெயில் ஒன்று வச்சிருப்பாரு. அது ஒன்று மட்டும் கிடையாது, நிறைய தம்ப்நெயில் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னால வேற தம்ப்நெயில் வச்சிருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹாப்பி ஜோக்கர்ஸ் டே. இந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு எனக்கு லைட்டா சிரிப்பு தான் வருது. ஏன்னா அதை வந்து பாக்குற வியூவர்ஸை சொல்ற மாதிரியே இருந்துச்சு. ரைட்டுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இதோ லவர்னு தம்ப்நெயிலே இருந்துச்சு முன்னாடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா தம்ப்நெயில் வந்து பாத்தீங்கன்னா வேற இருந்திருக்கும். அதுக்கப்புறம் கமெண்ட்ல எல்லாம் திட்ட ஆரம்பிச்சாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த தம்ப்நெயிலும் அவர் மாத்திட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருப்பாரு, தம்ப்நெயில் சேஞ்சுடு டைட்டில் சேஞ்சுடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டியே கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஏ டு டி டெக் சேனல், மதன் கௌரி சேனல், அவர் ஏ டு டி பிஃபோர், ஏ டு டி நவ் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் போட்டிருப்பாங்க. ஃபேக் தம்ப்நெயில் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த தம்ப்நெயிலை தூக்கிட்டு புதுசாக ஒரு தம்ப்நெயில் வச்சிருக்காரு. இந்த ஒரு கமெண்ட்டை பாருங்களேன். தம்ப்நெயிலை வச்சு ஆடியன்ஸை தன் பக்கம் இழுக்கும் ஏ டு டி, பின்ன திஸ் இஸ் பிஸ்னஸ் ப்ரோ. தம்ப்நெயில் தான் ஒரு வீடியோக்கான மெயின் விஷயமே. அந்த வீடியோக்குள்ள என்ன இருந்தாலும் தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் உள்ள வருவாங்க. அந்த தம்ப்நெயிலை வச்சு அப்படியே காந்தக மாதிரி வியூவர்ஸ் எசுக்க தேவையில்ல. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மூக்க அடைச்சிக்கிற மாதிரி பேசுவேன். அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சரி ஓகே, இந்த தம்ப்நெயிலை வச்சது எப்படி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ப்ரோ தம்ப்நெயில் ஒன்று இருக்கு, வீடியோல ஒன்று இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. வியூவர்ஸுக்கு தெளிவாயிட்டாங்களா இல்லை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. இது வேற ஒரு யூடியூபர் சொல்லியிருப்பாரு. அதனால போயிட்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை நோட் பண்ணி கமெண்ட்ல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருப்பாங்க, திட்டவும் செஞ்சிருப்பாங்க. அதாவது ஒரே விஷயம்தான். ஒருத்தன் சின்னவனா இருக்கிறான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கம்மி சப்ஸ்கிரைபர்ல இருக்கிறவன் சொல்லுவான். அதே விஷயத்த பெரிய சப்ஸ்கிரைபர் ஒரு பெரிய யூடியூபர் சொல்லுவாங்க. ஆனா ரெண்டும் ஒரே விஷயம் தான். சின்ன சப்ஸ்கிரைபர் சொல்ற பாருங்க, அவனை பார்த்து நீ வியூஸுக்காக பண்ற, கம்மி சப்ஸ்கிரைபர்ல இருக்க, உனக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிப்பாங்க. அதே ஒரு பெரிய யூடியூபர் சொல்லிட்டா அப்படியே போயிட்டு அதை கேட்டு ஆமா இவர் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. இது எந்த விதத்துல லாஜிக்கா இருக்குன்னு சுத்தமா தெரியல. அதாவது பணக்காரன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. சும்மா ஒரு வார்த்தை பேசினா கூட அதை திரு வார்த்தைகண்டா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா ஒரு பிசினஸ் மேனா இருக்கட்டும், அதாவது வளர்ந்த பிசினஸ் மேன் இல்ல, வளர்ற பிசினஸ் மேனா இருக்கட்டும், ஒரு ஏழையா இருக்கட்டும், ஒரு ஆரம்பிக்கிற ஒரு பர்சனா இருக்கட்டும், ஒரு காசு சம்பாதிக்க போற ஒரு பர்சனா இருக்கட்டும், ஏதாவது ஐடியா சொன்னாலும் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலும் அடையாற அவன் சும்மா எதனா ஒன்று பேசினான் பூமரு அப்படி இப்படின்னு எதனா ஒன்று சொல்லி அவனை எப்படி அடிக்க முடியுமோ அப்படி அடிப்பாங்க. ஏன்னா காசு இருந்தாதான் விஷயத்த கேட்பாங்க. அதே மாதிரி அதிக சப்ஸ்கிரைபர் இருந்தா தான் விஷயத்த கேட்பாங்க. ஏன்னா நம்ம ஏ டூட்டியை பத்தி வாயில கூட அந்த நேம் வர மாட்டேங்குது. ரைட்டு, ஏ டூடி அவரை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், பேசியிருப்பேன். வியூஸுக்காக பண்றியா இல்லை கம்மி சப்ஸ்கிரைபர்ல இருக்க, ஏன்டா அப்படி எல்லாம் பேசினு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா, ஏ டூடியை பத்தி மட்டுமே பேசுற அப்படின்னு கழுவி ஊத்திருந்தாங்க. சரி ஓகே விடுங்க, நம்ம எல்லாம் சொன்னா கேட்க மாட்டாங்க, இதை பார்த்துட்டு வாங்க. பாதி கான்டெக்ட் வந்துருச்சு. தம்ப்நெயிலுக்காக வந்து போட்டிருந்தாங்க, நான் ஆல்ரெடி இதை பார்த்துட்டேன். அதனால தான் வெள்ளை சட்டை போட்டு அதாவது பிரச்சனை ஏதாச்சும் வந்தால் நம்ம அதில் போய் ஒப்பீனியன் சொன்னால் தான் நான் அடிப்பீங்க. நான் தம்ப்நெயில் மட்டும் வச்சுட்டு அட்டென்ஷன் வாங்கிட்டு போயிடுறேன்டா வச்சிருக்காரு. நான் அவங்க 2 பேரையும் வச்சு அட்டென்ஷன் வாங்கிடலான்னு வெள்ளை சட்டை போட்டு அவ்வளோதாங்க விஷயமே. இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாருக்குமே பார்க்கும்போது எனக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நான் நம்ம ஏ டு டி நண்பரை பற்றி இப்படியெல்லாம் பண்ணியிருக்காருங்க, இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. அவங்க கேட்கறது என்னதான் வீடியோக்குள்ள கரெக்டான விஷயமே இருந்தாலும் நான் பேசுறதுல என்ன மிஸ்டேக் இருக்குது, இவனை எப்படி குறை சொல்லலாம் அப்படின்னு தான் அவங்க மைண்ட் செட்டு போதே தவிர உள்ள என்ன விஷயம் இருக்கு, நான் யாருக்காக பேசுறேன் அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. எந்த வீடியோலயாச்சும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கானா, நான் பேசுறத பத்தி எனக்கே தெரியும். ஏன்னா நான் இது மாதிரி விஷயத்த பேசும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அப்படின்றது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. சரிங்களா, நான் ஒரு ஓன் கண்டென்ட் போடுறேன், ஏதாவது உங்களை சிரிக்க வைக்கிறேன், எனக்கு சுத்தமா காமெடி பண்ணவும் வராது. ஏதோ கொஞ்சம் எப்பயாவது, அது கூட உங்களுக்கு சிரிப்பு கூட வராது அந்த காமெடி, ஏதோ ஒன்று பண்ணுவேன். ஆனால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை பற்றி இவங்க பண்ணுற தப்பை பற்றி எடுத்து வைக்கிறனா அது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கான்னு மட்டும் தான் நீ பார்க்கணுமே தவிர என்ன நீ குறை சொல்லக்கூடாது. ஏன்னா நான் பேசுறதே உனக்காக தான்.
ரைட்டு. இப்போ ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இவரை பற்றி நான் இதுக்கு முன்னால் வீடியோவில் குறை சொல்லி பேசியிருப்பேன். அவரும் தப்பு பண்ணியிருக்காரு. யாரை அடிக்கணும்னு நினைக்கிறாரோ, யாரை எதிரின்னு நினைக்கிறாரோ அவரை காலி பண்ணுவார். அவரும் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் மற்ற யூடியூபரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். ஆனால் அவரும் தப்பு பண்ணுறவர் தான். ரைட்டுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேக் தம்ப்நெயில் வச்சாரு. அதை நோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க, கேள்வி கேட்டீங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் எவ்வளோ தம்ப்நெயில் வச்சாரு அப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. இந்த தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெக் பாஸ் லோகோ இருக்கும். ஆனால் அது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணி வச்சுன்னு இருக்காங்களாமா. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை போகுது பார்த்தீங்களா, டெக் பாஸ் எல்லாம் குறை சொல்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த தம்ப்நெயில் வச்சிருந்து உள்ள ஒரு விஷயமும் இருக்காது. அதுக்கு 6 லட்சம் வியூஸ் வந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா குயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சிருப்பாரு. அதை பேஸ் பண்ணி ஒரு தம்ப்நெயில், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு மேலே வியூஸு. ஆனால் உள்ள அது சம்மந்தப்பட்டது இருக்காது. இது மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுக்கினே போவாங்க. எதெல்லாம் ட்ரெண்டிங் ஆகுதோ அந்த தம்ப்நெயிலும் வைப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த PS5 கட்டப்பை திருடினது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயில் வச்சுருப்பாங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வியூஸ் போகும். உள்ள அது சம்மந்தப்பட்டது இருக்கவே இருக்காது. இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. எது ட்ரெண்டிங்காக இருக்கோ அதெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேலஞ்ச் உங்களுக்கு, பிரபல யூடியூபர் கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்காங்க. இந்த தம்ப்நெயில எந்த விஷயம் ட்ரெண்ட் ஆகும்போது வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இதையும் ஏதாவது பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்களுக்கு நான் 10 செகண்ட் டைம் தரேன். கரெக்டாக கண்டுபிடிங்க. பார்க்கலாம் உங்கள் திறமை எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வீடியோவை பேக் அடித்து கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்களாக யோசிச்சு கூட கண்டுபிடிச்சிக்கலாம். சரி வாங்க டைமை பார்ப்போம். அட இன்னுமா கண்டுபிடிக்கல? இந்த தம்ப்நெயில வச்சு கிட்டத்தட்ட 9 லட்சத்துக்கு மேல வியூஸ் வரும். ஆனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கைதாயிருப்பாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. வேற ஒரு கான்செப்ட், ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. வேற கான்செப்ட். ஆனா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கன்டென்ட் நல்லா தான் இருக்கும். அது நான் குத்தம் சொல்லல. தம்ப்நெயில பத்தி தான் நம்ம பேசுறோம். ஓகேங்களா? எந்த கன்டென்ட்டை வச்சு எப்படி தம்ப்நெயில் வச்சிருக்காங்க, அப்ப எதை பேஸ் பண்ணி தம்ப்நெயில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். அட இந்த விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அந்த வீடியோ போட்டு 6 மாசம் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் ரொம்பவே முக்கியம். இந்த தம்ப்நெயில் வச்சு 6 மாசம் ஆகும். வாங்க சரி இப்போ உங்களுக்கு தெளிவா காட்டுறேன் பாருங்க. பிரியாணி மேன் அரசு ஆவார் பார்த்தீங்களா, பிரபல யூடியூபர் பிரியாணி மேன் கைது, வெளியான பகீர் பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி மேன் கைது ஆகும்போது கரெக்டாக அந்த தம்ப்நெயில் வச்சுருப்பாங்க. நான் என்ன சொன்னேன், அந்த தம்ப்நெயில் வச்சு 6 மாதம் ஆகும். அதேமாரி பிரியாணி மேன் கைதாகி அந்த நியூஸும் கரெக்டாக 6 மாதம். இதை பேஸ் பண்ணி தான் அந்த தம்ப்நெயிலை வச்சது. ஸோ அந்த தம்ப்நெயில் வைக்கும் போதெல்லாம் எல்லாம் என்ன கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரியாணி மேன் தாக்கப்பட்டார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெக் பாஸை பற்றி அந்த பேக்ரவுண்டில் அந்த தம்ப்நெயில் வைக்கும் போது டெக் பாஸ் தாக்கப்பட்டார் அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெக் சூப்பர் ஸ்டார் தம்ப்நெயில் ஐ எம் சாரின்னு கூட ரீசெண்டாக கூட வச்சிருப்பாரு. டெக் சூப்பர் ஸ்டார் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி இந்த வியூவர்ஸு ஜேகே வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அதே வியூவர்ஸ் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்போ யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் புரியல. நான் அதுக்கு தான் சொல்ல வரேன், நீங்களா கொஞ்சம் சுயமா யோசிங்க. அடுத்தவங்க சொல்லியோ இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. சரி வாங்க அந்த கமெண்ட்டையும் பார்த்துட்டு வருவோம். இந்த கமெண்ட்ல 3வது கமெண்ட்டாக இருக்கு பாருங்க. ஆஃப்டர் ஜேகே வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கும். இதனால தான் சொன்னேன், ஜேகே வீடியோ பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து தம்ப்நெயில வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்துற, இதுவும் பண்ணுற, தம்ப்நெயில ஒன்று வச்சுட்டு உள்ள ஒன்று பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கேள்வியும் வந்து எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்காம நீங்களாக அதை புரிஞ்சுக்குங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். மற்றபடி ஜேகே சொன்னது உண்மைதான், அதில் எந்த தப்பும் கிடையாது. பட் நீங்களாக புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ஜேகே பண்ணுற மிஸ்டேக்கை நீங்கள் நோட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் நோட் பண்ணி போட்டேன், இன்னும் நான் டீட்டெயிலாக போடல. அந்த போட்ட வீடியோவில் நீ என்ன தான் திட்டின, ஓகேவா? நான் போடுறது திருப்பி சொல்கிறேன், உனக்காக தான் நான் போடுறேன். எப்பயுமே ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒருத்தவங்க நல்லதே செஞ்சுன்னு இருந்தாங்கன்னா வச்சுங்களேன், பாருங்க, பாராட்டுங்க, தப்பு கிடையாது. திடீர்னு ஒரு தப்போ ஒரு பிளாக் மார்க்கோ அவங்க மேலே வருதுன்னா எதுக்கு வருது, எதுக்கு இந்த தப்பு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணுமே தவிர, இதுக்கு முன்னால் இவர் நல்லது பண்ணியிருக்காரு, இவரை நம்ம திட்டக்கூடாது, இவரை குறை சொல்லக்கூடாது அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு தான் பதம். ஏன் அந்த தப்பு பண்ணாருன்னு கேள்வி கேளு. அப்பதான் அவர் நல்லது செஞ்சதே உங்களை ஏமாத்துறதுக்கு தான் அப்படின்ற உண்மை உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் A2D வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனிப்புலேஷன் பண்ணியிருப்பாரு. அப்படி சொன்னால் புரியாது. இதை பார்த்துட்டு வாங்க. இந்த தம்ப்நெயில பார்த்தா தான் உங்களுக்கு அது ஞாபகம் வரும்.
மேனிப்புலேஷன் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க அதுக்குள்ள மறந்துட்டு இருப்பீங்க. அதெல்லாம் வாட்டாப்பன்னு சொல்லிட்டு கருப்பு சட்டை கருப்பு பேக்ரவுண்டுன்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியாம நமக்கும் புரியாம வந்து பேசிட்டு போனாரு பாத்தீங்களா. இப்போ அந்த வீடியோவை பார்த்தா இருக்காது, அவரோட யூடியூப் சேனல்ல டிலீட் பண்ணிருப்பாரு. ஏன்னா அந்த வீடியோல ஃபுல்லாவே நெகட்டிவ் கமெண்ட் தான். அவரை பத்தி நெகட்டிவ் கமெண்ட் இருக்கக்கூடாது. அதை கூட எப்ப டிலீட் பண்ணாருன்னு பாத்தீங்களா, 2 மாசம் கழிச்சு 1.5 மாசம் கழிச்சு. ஏன்னா அப்பதான் அந்த வீடியோவுக்கான காசு வரும். காசு வந்துட்ட பிறகு அந்த வீடியோ இப்போ அவருடைய சேனல்ல உங்களால பார்க்க முடியாது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்இன்ஸ்டால்ல போட்டாரோ இல்லை பிரைவேட்ல போட்டாரோ இல்லை டிலீட் பண்ணாரோ. ஏன் அதை பண்ணாரு? ஏன்னா புதுசாக வர வியூவர்ஸுக்கு அதெல்லாம் தெரியக்கூடாது. ஏன்னா அந்த வீடியோ கீழே எவ்வளோ பேட் கமெண்ட் இருந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த வீடியோவை ஏதோ ஒன்று பண்ணி விட்டாரு. யூடியூப்ல காட்டாது, அவ்வளோதான். பிரைவேட்ல போட்டாரோ அன்இன்ஸ்டால்ல போட்டாரோ இல்லை டிலீட் பண்ணிட்டாரோ, புதுசா வர வியூவர்ஸ் இவரை தன்னை நல்லவரா காட்டிக்கணும், அதுக்குதான் அந்த வீடியோ இருக்காது. அதனால எவ்வளவு புத்திசாலித்தனமா அந்த வீடியோக்கான காசெல்லாம் வந்துட்ட பிறகு அந்த வேலையை பண்ணாரு பாத்தீங்களா. அதான் சொல்றது. அதான் வந்து ஒரு பிசினஸ் மேனோட ஐடியா. ரைட்டு, விடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம A2D நந்தா ப்ரோவை பத்தி நான் பேச போறதே கிடையாது. ஏன்னா நான் நிறைய பேசிட்டேன். நான் இதுக்கு முன்னால போட்ட வீடியோல என்ன சொல்லியிருப்பேன்னா, நான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட்டாக போடுறேன், அது துரோகம் பண்ண கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இப்போ இதை பற்றி பேசுறதுக்கான காரணம் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பண்ணாரு, உடனே பேசிடுவோம், இதுக்கு அப்புறமும் நம்ம இவரை பற்றி பேச தேவையில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் நிறைய பேர் என் சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க, ஏன்னா நீ வியூஸுக்காக பண்ணுற, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆகிறதுக்கு பண்ணுற, உன்னுடைய யூடியூப் சேனலை வளர்க்கவும் நீ காசு சம்பாதிக்கவும் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. முதல்ல யூடியூப் சேனல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த யூடியூப் சேனல்ல நான் தான் ரன் பண்றேன், ஆனா இது என் கையிலே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, எப்போ வேணா காப்பிரைட் ஸ்ட்ரைக் தருவாங்க. நீங்க எல்லா பெரிய பெரிய யூடியூபரையும் நோட் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் அந்த ஃபேமஸான விஷயத்த இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு அவங்க வாயில சொல்லி அவங்க ஃபேஸை காமிச்சு எந்த ஒரு பெரிய கிளிப்பும் சரி ஓரளவுக்கு கிளிப்பை அவங்க சேனல்ல இருந்து எடுத்திருக்க மாட்டாங்க. ஏன் எடுத்திருக்க மாட்டாங்கன்னா அவங்க காப்பிரைட் ஸ்ட்ரைக் தந்துருவாங்க பேசுறத வச்சு. உங்களால ஓரளவுக்கு இதுவோ அவங்கள தாழ்த்தியோ அவங்க பண்ண தப்பையோ ஒரு எஃபெக்டா அந்த அளவுக்கு உங்களுக்கு தோணுன மாதிரி பேச முடியாது. அப்படி அவங்கள அடிச்சு பேசுறீங்கன்னா கோவத்துல என்னையே நீ இது பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு என் கிளிப்பை தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தந்து அவங்க யூடியூப் சேனலை காலி பண்ணுவாங்க. அதனாலதான் எந்த ஒரு பெரிய யூடியூபரும் அடுத்தவங்க கிளிப்பை பெருசா யூஸ் பண்ணாம அவங்க ஃபேஸை மட்டுமே காட்டி அந்த விஷயத்த மட்டும் பத்தி பேசி சொல்லி போடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கிடையாது. நம்ம A2Dயா இருக்கட்டும், இல்லை JKவை பத்தி பேசியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக் சூப்பர் ஸ்டாரு, அதுக்கப்புறம் நம்ம அட்வொகேட் முத்துக்குமார் ப்ரோ, இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கோம். எல்லாரை பத்தி பேசும் போதும் அவங்களுடைய வீடியோவை நான் எடுத்து அவங்க சொன்னதை வச்சுதான் நான் பேசியிருப்பேன். எதுக்காகனா உங்களுக்கு புரியணும், அப்பதான் நீங்க நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நான் பேசினாலும் சில பேர் என்னை திட்டதான் ஆரம்பிக்கிறீங்க, ஏன்னா நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அதனால ரைட்டுங்களா, இதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. அதனால என் சேனல் என் கையிலே கிடையாது. அவங்க நினைச்சா நாளைக்கு கூட எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து என் சேனல்ல போயிடும். 3 ஸ்ட்ரைக் கொடுத்தா எனக்கு சேனல்ல போயிடும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வார்னிங் வந்திருக்கு. அது எதனால வச்சு நான் போன வீடியோலே சொல்லியிருப்பேன். அதனால நான் சொல்றது என்னன்னா, நான் பெரிய ஆளா எப்போ என் சேனல் போகுனே தெரியாத பட்சத்தில் நான் எப்படி இங்கே பெரிய ஆள் ஆக முடியும்? ஏன்னா அவங்க நினைச்சா எனக்கு எப்போ வேணா ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இன்னைக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் விட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு 4 மாசம் கழிச்சு கொடுப்பாங்க, 3 மாசம் கழிச்சு கொடுப்பாங்க. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கின்னு கமெண்ட் போடுங்க. நான் வளரதா இருந்தா அது மாதிரி ஃபேஸை மட்டும் காமிச்சு என் ஃபேஸை பார்த்தா நீங்க தெரிச்சு ஓடிடுவீங்க. அது ரெண்டாவது விஷயம். அது மாதிரியாச்சும் பேசி போட மாட்டேன்னா அடுத்தவங்க கிளிப்பை எதுக்கு வச்சு அதாவது நம்ம தலையிலே நம்ம செய்வினை வச்சுக்கிற மாதிரி எதுக்கு என் சேனல் போகணும்னு தெரிஞ்சு நான் பண்ண போறேன். ஏன்னா எனக்குள்ள எப்பயுமே ஒரு விஷயம் ஓடிக்கினே இருக்கும். நம்ம கண் எதிர்கால ஒரு விஷயத்த பண்றாங்க, அது நமக்கு தப்புன்னு தெரியுது, ஆனா அதை பத்தி நம்மளால பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள ஒரு வாரத்துல அப்படியே உறுத்திக்கினே இருக்கும். ஸோ அதை பேசிடுவோம், அதை சொல்லிடுவோம், இருக்கிற வரைக்கும் பேசுற வரைக்கும் பேசுவோம் அப்படின்னு தான் பேசுவேன். ரைட்டுங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் பெருசாக சொல்ல விரும்பலைங்க. நான் இதுக்கு முன்னால் போட்ட வீடியோலே துரோகத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னைக்கு தான் அதை போட்டிருக்கணும். அதுக்கு பதில் நம்ம நண்பர் வீடியோ போட்டேன் A2Dயை பற்றி. அதனால யாருன்னா ஒருத்தர் 2 பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்காக, யாரும் வெயிட் பண்ண மாட்டீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் நான் என் வாயால வார்த்தையை விட்டேன் பார்த்தீங்களா, அதை நான் இன்னைக்கு பண்ணலை, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, நான் வந்து நாளைக்கு அந்த வீடியோவை கன்ஃபார்மாக 100% வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவேங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க.